இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். கத்தரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிஞ்சு கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் கிடச்சுன்னா அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்துன்னா அதை வந்து 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதே போல் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை வந்து இதே போல் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுடுங்க. அதாவது ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்துடுங்க. தாளிப்புக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்கணும். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 4-5 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது அவ்வளோ போதும். இது அவ்வளோ நைஸாக தண்ணியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? மிக்ஸி ஜாரில் தனியா, சோம்பு, மிளகு, வறுத்த தேங்காய், வரமிளகா இதை நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எல்லாமே ஒன்றா சேர்த்து நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருவோம். மசாலாவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது அப்படி இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுடுங்க. இதில் இந்த கத்தரிக்காயை கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காயோட கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கி வரும். குட்டி குட்டி கத்திரிக்காய் கிடச்சுன்னா, நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் கிடச்சுன்னா முழுசாகவே போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை வந்து அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிரும். கொஞ்சம் அப்படியே இருந்து வெந்து வரட்டும். கத்தரிக்காய் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரியட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிட்டு வந்துடுச்சு. தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். எல்லா மசாலாமே நமக்கு வந்து வறுத்த மசாலா. மஞ்சள் வந்து வறுக்கலை. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றத விட ஒரு வாய் சாப்பாடு வந்து அதிகமாகவே சாப்பிடுவீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா லேசாக கிளறி விட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் வற்றும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். மிக்ஸி கழுவுனா அந்த தண்ணியை விட்டுலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஏற்கனவே வந்து கத்தரிக்காய் வந்து வதக்கச்சில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு மொத்தத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
சின்ன ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சி அதுவும் விட்டுடலாம். புளி ரொம்ப விடண்டாம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக எடுக்கிறதுனால ஒரு 5 மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் நல்லா எடுப்பீங்கன்னா தேவைக்கு நீங்கள் போட்டுடுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் குழம்பு வைக்கிறேன். அதனால எனக்கு இந்த அளவுக்கு பத்தும். இப்போ உப்பு செக் பண்ணிவிடுங்க. நம்மளோட காரக்குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.